ஓம் நம சிவாய திருஷ்டபலம். கைலாயம் ஆதிசிவசக்தி அவதாரம் சுவாமிஜி சிவஞானி சிவச்சந்திரன் ஞானத்தில் அம்மையப்பண்ணர்களும் அற்புதங்களும் என்ற சுழிலுமாகும். கைலாயமே காவல் நிலையம், யமலோகமே ஐகோர்ட் ஆகும், நரகலோகமே ஜெயிலாகும். எனவே காவல் நிலையம் என்றால் உலகில் மனிதர்கள் செய்யக்கூடிய தவறையும் தப்பையும் செய்யக்கூடாது. அதாவது மனிதர்களெல்லாம் தப்பு செய்தால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்பதை மனிதர்களுக்கு போதித்து அவர்களை கோர்ட்டிலே ஒப்படைத்து அவர்கள் தப்பு செய்கின்றதற்கு தகுந்தாற்போல் தண்டனை கொடுப்பார்கள். இது பூலோகத்தில் கண்டுபிடித்தது அல்ல. யமலோகத்தில், அதாவது கைலாயம் ஆதிசிவன், சிவனே யமனீஸ்வரனாக இருக்கின்றார். எல்லா விதியும், அதாவது எல்லா ஜீவன்களுடைய விதியை இறுதியிலே முடிக்கும் யமனீஸ்வரனாகவும் என் அம்மையப்பனே இருக்கின்றார். கொடுப்பவைகளில் குபேரனாக கோடீஸ்வரனாகவும் இருக்கின்றார். காப்பதில் ஆபத் சகாயேஸ்வரனாக இருக்கின்றார். எனவே நரகத்திலே கொடுக்கக்கூடிய தண்டனை, புயல் செய்யக்கூடிய பாவத்திற்கெல்லாம் நரகத்திலே தண்டனை, புயல் செய்யக்கூடிய நன்மைகளுக்கெல்லாம் சொர்க்கலோகத்திலே வாழ்வு, புயலிலே சிவதொண்டு செய்வர்களுக்கெல்லாம் கைலாயம் ஆதிசிவனுடைய அகம்தனிலே அவளுக்கெல்லாம் நல் முக்தியை கொடுத்து விடுவான் முக்க நாயகன் ஆகிய நம்மையப்பன். எனவே போலீஸ் காவல் அது சார்ந்த அனைவர்களுமே, அதாவது போலீஸ் பதவியிலே உயர் பதவியில் இருக்கக்கூடிய டிஜிபி என்று சொல்வார்கள் என்று நினைக்கின்றேன், ஐஜி எல்லாம் சொல்வார்கள். அதிலே இதிலே உயர் பதவியிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இருப்பவர்கள் கைலாயம் ஆதிசிவன் சக்தியாகும். அதற்கு கீழே ஒவ்வொரு பதவியில் இருப்பவர்கள் எல்லாம் பார்த்தால் தேவர்கள் ஆவார்கள். 33 தேவர்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, அவர்கள் ஆவார்கள். கோர்ட்டில் இருப்பவர்களெல்லாம் பார்த்தால் யமலோகத்தை போன்று ஆகும். ஜட்ஜிதான் யமனீஸ்வரனாக இருக்கின்றார். ஜெயில்தான் நரக தண்டனையாக இருக்கிறது. எனவே யமலோகத்திலே தீர்ப்பு வழங்கி நரகத்திலே தண்டனை கொடுப்பார்கள். கோர்ட்டிலே நீதிபதிகள் தீர்ப்பை வழங்கி நரகத்தை, அதாவது ஜெயிலை அவர்கள் இருப்பிடமாக கொண்டு பல துன்பங்களை அனுபவிக்கும் நிலையை வழங்குபவர்கள் ஜட்ஜி ஆகும். எனவே இதற்கு மூலப்பொருள் போலீஸ் காவல் நிலையமாகும். எனவே அந்த காவல்துறையில் இருப்பவர்களும், ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய வக்கீல்களும் ஜட்ஜிகளும், ஜெயிலே இருப்பவர்களும், அதாவது கைதிகளை பராமரிப்பவர்களும் அனைவர்களுக்குமே என் அம்மையப்பன் சொல்வது, தப்பை எவர் செய்தாலும், அதாவது புயல் செய்பவர்களுக்கெல்லாம் அப்பப்போ காவல்துறை மூலமாக தண்டனை வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த காவல்துறையில் இருப்பவர்களும், ஹைகோர்ட்டில் இருப்பவர்களும், ஜெயிலில் இருப்பவர்களும், அதிகாரிகள் அனைவர்களும் செய்யக்கூடிய தப்புக்கெல்லாம் புவியிலும் தண்டனை உண்டு. யமலோகத்தில் என் அம்மையப்பனிடமும் தண்டனை உண்டு. எனவே இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய இந்த 3 பதவிகளும் பார்த்தால் சாதாரண பதவி இல்லை, எல்லாம் என் அம்மையப்பனோட பதவியாகும். சிவன் சக்தியோட அந்த செயல்பாடுகளே ஆகும். யமனேஸ்வரன் அவதாரமாகும். புரிகிறதா? எனவே அந்த நரகத்தில் இருப்பவர்களெல்லாம் அந்த ஜெயிலை போன்றதாகும். எனவே அனைவர்களும், அயலாருக்கு இடளிப்பவர்கள் அனைவருக்கும் ஆண்டவனால் தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்படும். பாவம் செய்யாமல் பரம்பொருளை அடையுங்கள். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். கைலாயம் ஆதி சிவசக்தியே இந்த யுகத்தினிலே, கலியுகத்திலே சிவசக்தி அடியவர் சாமிஜி சிவஞானியாக சிவச்சந்திரனாக அவதாரம் கொண்டு உலகிற்கெல்லாம் அம்மையப்பனின் அற்புதங்களையும் ரகசியங்களும், அதாவது அண்ட ரகசியங்கள் எத்தனையோ இருக்கிறது, அளவில்லாமல் இருக்கிறது. சிவலீலைகள் எத்தனையோ இருக்கிறது. அவைகளெல்லாம் மனித வாழ்விற்கு தகுந்தாற்போல் எல்லாம் அதையெல்லாம் போதித்து, அந்த உண்மை ரகசியம் எல்லாம் போதித்து மனிதர்களை எல்லாம் நல்லெறிக்கு அவர்களெல்லாம் நெறிப்படுத்தி ஆண்டவன் திருடிக்கு தொண்டு செய்து, ஆண்டவன் அருளால் புவியிலே குபேர வாழ்வை ஞானக்கைலாயம் அகிலிங்க நந்திமலை தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் வெள்ளிச்சந்தை அருகே மிக்கநல்லி உள்ளது. துருகமலை, தேவகிரி மலை,
அது ஞான கைலாயம் அக்னிலிங்க நந்திமலை என்று பெயர் வைத்திருக்கின்றேன். எனவே என் அம்மையப்பன் குபேர வாழ்வை தாங்கள் எல்லாம் அடைந்து அந்த குபேர கைலாசனான் திருடிகளுக்கு ஓம் சர்வசக்திகளாம் தொண்டு செய்து இதிலேயே தாங்கள் சந்ததியெல்லாம் அம்மையப்பன் அகமுறையை அடிவனுள்ளிருந்து என் அம்மையப்பனே வழங்கும் நல்லொருளாசியாகும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு 27/9/2024 ஆகும். ஓம் நம சிவாய. வருகின்ற கார்த்திகை மாதம் 2024 கார்த்திகை மாதம் அனைவர்களுமே தீபத்திற்கு தங்களால் முடிந்த நெய் எண்ணெய் தீபம் திரிகளெல்லாம் கொண்டு வந்து தாங்கள் கையிலாலே ஞான கைலாயத்தில் ஊற்றி தாங்கள் அருள் பெற்று செல்லுங்கள். அடிவனுள்ளிருந்து தாங்களுக்கு எந்த குறையாக இருந்தாலும் என் அம்மையப்பன் தாங்களுக்கு ஆசி வழங்கினாலே போதும். அனைத்தும் இடர் நீங்கி இன்புற வாழ்ந்து இமமான அகமறிவீர்கள். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.